Assalamualaikum and welcome to Amy's Home. Amy's Homeல இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சம்மர் சூட்டுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் லைட் அண்ட் க்ரீமியா தேங்காய் பால் வச்சு அது கூட பழம் சாகோலாம் சேர்த்து இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை நல்லா தாராளமா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க, அப்பதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்க ஜவ்வரிசி ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே டைரக்டா வேக வச்சுக்கலாம். நீங்க எப்போதும் எந்த ஜவ்வரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மெத்தட்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல 2-3 வாட்டி பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா இருக்கும். ஜவ்வரிசி வேகக்குள்ள அதுல ஒரு பாண்டான் இலை போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான். அடுத்தது இந்த டிசர்ட்க்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிசர்ட்க்கு உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் அவைலபிளா இருக்கோ அதை குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க இந்த டிசர்ட்ல சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ் மேங்கோஸ் எடுத்திருக்கேன். மேங்கோஸ் மட்டும்தான் நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் டின் ஃப்ரூட்ஸ் தான் எடுக்கிறேன். வாழைப்பழம், பேரிச்சம்பழம், ஆப்பிள், பேரிக்காய் இந்த மாதிரி எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ஃப்ரூட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் மேங்கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது நான் நொங்கு எடுத்து கட் பண்ணிக்கிறேன். நொங்கு எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. நான் இன்னைக்கு டின்னில் உள்ள நொங்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நொங்கு சீ கோகனட் ஸ்லைசஸ் அப்படின்னு இந்த டின்ல இருந்துச்சு. ஏற்கனவே ஸ்லைசஸாக தான் இருந்தது. அதையும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா லொங்கான் ஃப்ரூட்டும் கோகனட் ஜெல்லியும் எடுத்திருக்கேன். இந்த கோகனட் ஜெல்லியும் நான் கடையில் வாங்கி தான் சேர்த்தேன். உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட் ஜெல்லி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் மேக் பண்ணி அதை க்யூபாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த டிசர்ட்க்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய பவுலில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட 1 கப் அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. ஒரு முழு தேங்காவை திருவி அதில் உள்ள முதல் பால் திக் பாலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் இனிப்பு சுவைக்காகவும் அந்த க்ரீமி டெக்ஸ்சர்க்காகவும் தான் சேர்க்குறோம். உங்ககிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். முதல் பால் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி ஓகேவா இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் திக்கா இருந்துச்சுன்னா 2வது பால் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சம்மர் ஸ்பெஷல் கோகனட் ஃப்ரூட் சாகோ ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சுன்னு. இந்த சம்மருக்கு சூப்பர் ரெஃப்ரெஷிங்காகவும் நல்லா க்ரீமியாகவும் லைட் டெக்ஸ்சராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமீஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.